Hello friends, welcome to Kamalis diary. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். என்னடா மூஞ்சில ஒண்ணுமே இல்லாம இப்படியே வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வீடியோவே அதுதான். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நான் ஒரு வீடியோவுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நான் எப்படி ரெடி ஆகிறேன் அப்படிங்கிறத காட்டுறது தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ நான் என்னென்ன மேக்கப் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளானது தான். ஃபவுண்டேஷன்லாம் என்கிட்ட இருக்குது, பட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுல எப்போயாவது தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஒரு வீடியோவுக்கு நம்ம ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு குட்டி மேக்கப் போடுறது. ஸோ அதுதான் நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இதுவுமே ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ தான். இன்ஸ்டாவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. ஸோ இதனால தான் நான் vlog இன்க்ளூட் பண்ணலாமா அப்படின்ட்டு நான் அந்த என்னோடய கம்யூனிட்டி பேஜில் போலிங் செக்ஷன் கேட்டிருந்தேன். ஸோ ஒன்லி ஹேர் கேர் மட்டும் தான் போடணுமா இல்லை vlogging போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். இது vlogging கிடையாது, பட் ஓட்டிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நிறையா இருந்தது. ஹேர் கேர் ப்ளஸ் vlogக்கு ஓகேன்னு சொல்லியிருந்ததுனால இந்த வீடியோவை போடலாம் அப்படின்ட்டு நான் போடுறேன். இப்பயும் நான் ஒரு ஹேர் பேக் வீடியோவுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுக்க போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மேக்கப் அப்படிங்கிறது நம்ம அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மேலே நம்ம ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ மேக்கப் போட்டால் தான் ப்ரெசன்டபுளாக இருக்கணும்னா அப்படியும் இல்லை, நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம எப்படி வேணால் இருக்கலாம். நான் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் குட்டி குட்டி விஷயம் செய்வேன். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட மேக் ஃபவுண்டேஷன் இருக்குது, மேட் பவுடர் இருக்குது, பட் ஃபவுண்டேஷன்லாம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், இன்றைக்கின்னு இல்லை, நான் எப்போவுமே ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய முடியை எடுத்து நான் கிளிப்பு போட்டுக்கிறேன். அப்போ தான் எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா பாடி ஷாப்போட விட்டமின் சி மாய்ஸ்சரைசர். இந்த ஷாப்பில் எனக்கு ஷாம்பூவாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு செட் ஆகுது. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே குளிர் அதிகமாக இருக்கிறதுனால மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஏன்னா இல்லாட்டி ஃபேஸ் வெள்ளை வெள்ளையே ஆயிரும். எப்போவுமே நம்ம மாய்ஸ்சரைசர் எதுனாலும் போடுறப்ப காதுக்கு, இந்த கழுத்துக்கு நீங்கள் 30+, 35+ இருக்கிறீங்கனாலே நீங்கள் விட்டமின் சி ரிலேட்டடாக நம்ம எல்லாமே எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஸ்கின்னு அவ்வளோவா சுருங்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாட்டர் நம்ம இன்சைடாக விட்டமின் சி அதிகமாக எடுத்துட்டோம்னா நம்ம ஸ்கின் சாகி ஆகாது. ஸோ இதுதான் மாய்ஸ்சரைசர் போடுறதே தெரியல, எல்லாமே உள்ளே அப்சர்வ் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு இங்கே குளிருங்கிறதுனால ட்ரையாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஐப்ரோவுக்கு ஐப்ரோ பென்சில். என்னோடய ஐப்ரோ பென்சில் இப்படி தான் குட்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஷார்பன் பண்ணோன்னா நமக்கு அதிகமாக அந்த பிளாக்கு காட்டிடும். அதனால் நான் ஷார்ப்பனே பண்ண மாட்டேன். ரொம்ப ரேராக ஷார்ப் பண்ணிவிட்டு இது இப்படியே தான் இருக்கும். எப்போவுமே ஐப்ரோ பென்சிலில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிங்கன்னா அந்த ஐப்ரோ கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஸோ இந்த மாதிரி இதில் ஷார்ப்பாக இல்லாமல் இப்படி போட்டால் நம்ம ஐப்ரோ பென்சில் போட்டதே தெரியாது, நேச்சுரலாக இருக்கும் நம்மளோட ஐப்ரோஸ். பாருங்கள், ஃபேஸில் ஐப்ரோ பென்சில் அப்ளை பண்ணோனையும் நம்மளோட ஃபேஸ் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தா மேக்கோட காஜல்.
ஸோ இங்கே வந்து இந்த மேக் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நல்லா 24 ஹவர்ஸ்க்கு வந்து ஸ்மெட்ஜ் ஆகாமல் இருக்கும். சீக்கிரமாக இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் இந்த மேக் வந்து எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. நான் எப்போவுமே வீடியோஸ்க்கு வந்து சில இதில் வந்து ஐலைனர் போடுவேன் மேலே, சில இதில் வந்து காஜல் மட்டும்தான் போடுவேன். இன்றைக்கி இந்த கேமராவை தான் ஒரு கண்ணாடியாக யூஸ் பண்ணுறேன். நிறைய மேக்கப் எக்ஸ்பர்ட்லாம் இருப்பீங்க. நான் போடுறது எப்படி அப்படிங்கிறத தான் நான் காட்டுறேன். ஸோ இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே வேணாலும் நம்ம வந்து மேலே ஐலைனருக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நான் சில நேரம் வந்து யூஸ் பண்ணுவேன், சில நேரம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இட் டிபெண்ட்ஸ். நமக்கு வேணும்னா ஐலைனர் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து லிப் பாம். ஸோ லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி லிப் பாம். இது வந்து கலர் தெரியாது, பட் நம்ம லிப்பை வந்து நல்லா மாய்ஸ்டராக வச்சுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மேக் ஃபவுண்டேஷன் பவுடரு. ஸோ ஃபவுண்டேஷனும் போடுவேன். அது வந்து எங்கேயாவது ரொம்ப போகிறோம் டைம் இருந்ததுன்னா போடுவேன். பட் எல்லா வீடியோவுக்கும் வந்து நான் இப்படி தான் வந்து நான் என்னை ரெடி பண்ணிக்குவேன். ஏன்னா ஃபவுண்டேஷன்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணணுன்னா வீடியோ எடுக்கிறதே வந்து டைமே கிடைக்க மாட்டேங்குது. அதை பேசுகிறதும் வந்து டைம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். பட் இதில் நம்ம மேக்கப்புக்கும் வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் ஃபவுண்டேஷன் பண்ணுறோன்னா அதையே வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்ட்டு நான் இந்த சிம்பிள் மேக்கப்பையே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வித்தின் 5 மினிட்ஸ் கூட ஆகாது, 3 மினிட்ஸ்லேயே வந்து டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஸோ இது தான் நான் சூஸ் பண்ணியிருக்கிற கலரு. இது வந்து NW20. அவங்க ஸ்கின் கலருக்கு ஏற்றாப்புல நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் படும். நார்மலாக ஃபவுண்டேஷன் போட்டுட்டு தான் வந்து காஜல்லாம் போடுவேன். பட் இப்படி போட்டாலுமே வந்து நமக்கு வந்து ரொம்ப நம்ம பண்ணியிருக்கிற மாதிரி தெரியாது. பட் ஐலைனர் வந்து எப்போவுமே ஃபவுண்டேஷன் போடுறப்ப தான் நம்ம வந்து போடணும். எப்போவுமே இந்த காது, கழுத்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், ஃபவுண்டேஷன் பவுடர் போட்டாச்சு. பாருங்கள், இது வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஒரு லிப்ஸ்டிக் வந்து போட்டோம்னா நமக்கு வந்து முடிஞ்சிடும். இது வந்து மேக்கோட லிப்ஸ்டிக் தான். இதுவுமே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அதனால் இது எப்போவுமே இதை வந்து போடுவேன். லிப்ஸ்டிக்கும் போட்டாச்சு. அவ்வளோதான், பொட்டு வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும். இதில் வந்து எனக்கு டைம் கிடைச்சிதுன்னா அந்த லிப் லைனர் போடுவேன், ஐலைனர் போடுவேன் எக்ஸ்ட்ரா. இப்போ வந்து மை ஃபார்மல் பொட்டு எப்போவுமே வந்து அவ்வளோதான். இப்படி ஒரு பொட்டு வச்சு இதுவே குட்டியாக வச்சுருக்கேன். அதனால் கேமராலேருந்து கரெக்டாக வைக்க முடியல, தப்பாக போயிருமோன்ருக்கு. எப்போவுமே வந்து ஐலைனரில் இந்த பிளாக் பொட்டு வச்சா இந்த ஒயிட்டு சாந்து பொட்டு வைப்பேன். இதெல்லாம் வந்து 90s கிட்ஸு ஸ்கூல் அண்ட் காலேஜில் வந்து ஃபாலோ பண்ணது. ஸோ இதிலே வந்து டிசைனாக எவ்வளோ பெருசாக வேணாலும் நம்ம வைக்கலாம். பட் வீடியோக்குன்னு ரெடி ஆகிறது வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு என்னோட தலை. இந்த வீடியோ கூட ஒரு ஹேர் மாஸ்க் வீடியோக்கு முன்னாடி தான் எடுக்கிறேன். ஸோ அந்த ஹேர் மாஸ்க் போட்ட எஃபெக்ட்டு தான். முடி பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்ட்டு.
ஸோ இந்த வீடியோவை வந்து புதுசாக பார்க்குறவங்க பாருங்கள், நிறைய பேபி ஹேர்ஸ் வந்து வந்திருக்கு. அது எல்லாமே கருப்பாக முளைச்சிருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம பண்ணுற ஹேர் பேக், ஹேர் ஆயில் இதெல்லாம் போடுறதுனால தான். அவ்வளோதான், குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவும் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடலாம். ஃபவுண்டேஷனே தேவையில்லை. நம்ம வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனும் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஃபவுண்டேஷன்லாம் எதுவுமே தேவையில்லை. நமக்கு அந்த நம்ம டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மேட் பவுடர் யூஸ் பண்ணுறோம். ஒரு மாய்ஸ்சரைசர், மேட் பவுடர், காஜல், லிப்ஸ்டிக், இது இருந்தால் போதும். ஐப்ரோ பென்சில், இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறது. எனக்கு வந்து இப்போ தான் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்து மறைய ஆரம்பிக்குது. ஏன்னா ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்குது, தூக்கம் கம்மியாக இருக்குது. அப்படி இருந்தாலே வந்து நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வரும். ஸோ ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் எல்லாத்துக்குமே வந்து மருந்து வந்து நம்ம கிச்சனுக்குள்ளாரையே இருக்குது. ஸோ கிச்சன் அண்ட் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து எடுத்தாலே போதும், நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீனை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். பார்லர் தான் போய் நம்மளை வந்து மெருகுபடுத்திக்கணும்னு இல்லை, நம்ம ஓனாகவே வந்து நம்ம பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.